எல்லாருக்கும் வணக்கம். விசில் அடிச்சவங்களுக்கு நன்றி. பொதுவா கல்யாணத்துலாம் பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை அழகா உட்கார்ந்துருப்பாங்க. ஐயர் வந்து தாலி எடுத்து மாப்பிள்ளை கையில கொடுத்தா மாப்பிள்ளை தான் வந்து பொண்ணு கழுத்துல கட்டணும். ஃபார் ஏ சேஞ்ச் ஐயர் நீங்களே அந்த பொண்ணு கழுத்துல கட்டிட்டீங்கன்னு சொன்னா, அந்த பொண்ணு கழுத்துல கட்டுங்கன்னு சொன்னா அந்த ஐயருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். புரியுதா? மாப்பிள்ளை தட்டுறதுக்கு பதிலா ஐயரே இந்தாங்க நீங்களே அந்த பொண்ணு கழுத்துல கட்டிடுங்கன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, அந்த மாதிரி இங்க மியூசிக் தெரிஞ்சவங்க, பாட தெரிஞ்சவங்க எல்லாரும் மேடையில பேசிட்டு இருக்குமோ நான் நினைச்சேன் நம்மள கூப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன். அந்த ஐயர் மாதிரி அந்த ஐயருக்கு எவ்வளவு ஐயரான ஒரு சந்தோஷம் இருக்குமோ அவ்வளவு ஐயரான சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கோட்டை வந்து அழிக்காமையே அதை சின்னதாக்கணும்னா என்ன பண்ணா பக்கத்துல ஒரு பெரிய கோடை போடணும். அது இருகோடுகள் தத்துவம். அந்த மாதிரி இந்த உலகத்தை சுருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பக்கத்துல இளையராஜா சாருடைய மியூசிக் வைக்கணும். இளையராஜா சார் மியூசிக் வச்சோம்னா உலகமே சுருண்டு போயிடும். சொர்க்கம்ங்கிறது நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கிறது, அப்படி கிடையவே கிடையாது. ராஜா சாருடைய மியூசிக் கேட்டோம்னா இந்த பூமியிலே ஒரு சொர்க்கம் இருக்கும். அததான் இப்ப நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கிருந்து ஒரு லேடி வந்தாங்க, ஆஸ்திரேலியால இருந்து. நான் பெர்த்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. பெர்த்ல இருந்து வந்து ரசிக்கிறேன்னு சொன்னாங்க. இங்க பர்த்ல இருந்தே நிறைய பேர் ராஜா சாருடைய பாட்டை தான் கேட்டாங்க. அவரை பத்தி புகழ்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். இந்த மேடையை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப புல்லரிக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம வந்து வெள்ளைக்காரனை வெளியில அனுப்பிட்டு இந்த நாட்டோட சுதந்திரத்தை கொண்டாடணும். நாங்க பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் வெள்ளைக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க. ராஜா சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு, இப்படி வாசிங்கன்னா அவங்க வாசிக்கிறாங்க. இது வந்து எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியாது. ராஜா சார் கூட நான் பக்கத்துல ரொம்ப நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த ஜென்மத்தோட மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சதுனா நான் நினைக்கிறேன். இன்னும் இது தொடரணும். வாழ்த்துக்கள்.